Hi students, I'm Vinu. இப்போ 12th மேக்ஸில் லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஃபோர்த் சாப்டர் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து போட்டிருந்தேன். ஓகேவா? இப்போ ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து அடுத்து ஒரு 4 சாப்டருக்கு வந்து போடலாம். ஓகே, இப்போ ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் வால்யூமில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர்னால் அது ஃபிஃப்த்து சாப்டர். இப்போ நம்மளுக்கு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா 14 5 மார்க் கேட்கலாம். அப்போ 14 5 மார்க்கில் ஏதாச்சும் ஒரு சாப்டர்லேருந்து நம்மளுக்கு 2 5 மார்க் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ஃபிஃப்த்து சாப்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 5 மார்க் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? ஏன்னா இங்கே கான்செப்டும் நிறையா இருக்குது, 5 மார்க் கொஷின்ஸும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு இதிலேருந்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 5 மார்க் வந்து கேட்கலாம். அதுவும் அந்த 2 5 மார்க்கில் வந்து என்னென்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது 100% வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 5.5 எக்ஸசைஸ் 5.5 வித் அது எக்ஸாம்பிள். இந்த எக்ஸசைஸ் 5.5 இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வந்து வந்துடும். இது கேட்காம ஒரு பப்ளிக் கொஷின் பேப்பர் கூட வந்து இல்லை. பப்ளிக் கொஷின்னாலும் சரி, சப்ளிமெண்ட்ரினாலும் சரி, ரிவிஷன்னாலும் சரி, எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் 5.5லேருந்து ஒரு 5 மார்க்கு கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா கையில் எனக்கு 5 மார்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு என்ன பண்ணலான்னா போகலாம். 10 சம படித்தோன்னா கன்ஃபார்மாக 5 மார்க் இருக்குது கையில். ஓகேவா? அப்போ அது போக நம்மளுக்கு என்னென்னலாம், ஏன்னா நம்ம இப்போ சென்டம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ, இது வரைக்கும் எங்கிட்டலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா சென்டம் அடிக்க முடியும். சும்மா சாய்ஸில் படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சென்டம் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஹை மார்க் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னாலும், சென்டம் அடிக்கணுன்னாலும், ஒரு 90-95+ எடுக்கணும்னா எல்லா சமயமே பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் என்னென்னலாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஒரு 5 மார்க் ஓரியன்டாக என்னெல்லாம் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் 5.1ல் வந்து 6th சம்மும், எக்ஸாம்பிள் 5.10 5.13, அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.2ல் 4th சம்மு 5th சம்மு, 8th 4th சம்மு 6th சம்மு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 5.17 5.19 5.20 5.21 5.24. 5.3 வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து 5 மார்க்ஸ் ஓரியன்டாக அது வந்து இல்லை. 5.4 பார்த்துட்டோன்னா 1 2 3. ஓகேவா? மோஸ்ட்லி 5.4ல் வந்து ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் இது பார்த்துக்கோங்க. ரிமைனிங் எல்லாம் இது வந்து 3 மார்க்கு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம் 5.4ல். 5.5 நம்ம சொன்ன மாதிரி 10 சம்மு, இதில் சாய்ஸே கிடையாது. இதை விட்டு அதை படிக்கணும், அதை விட்டு இதை படிக்கணும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா 10 சம்முமே ஒவ்வொரு தடவையும் இப்போ செகண்ட் கொஷின் கேட்குறாங்கன்னா அடுத்து தேர்ட் கொஷின் கேட்குறாங்கன்னா அடுத்த ஃபோர்த் கொஷின், அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா ரிப்பீட்டடாக இந்த 10 சம்முக்குள்ளே மாற்றி 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 வருது. அதனால் 10 சம்மு கன்ஃபார்மாக பார்த்து வச்சுக்கோங்க. அது போக எக்ஸாம்பிள்ஸுமே டைம் கேட்டிருக்காங்க. 5.30 31 33 39 40. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தா கன்ஃபார்மாக நம்மளாம் இந்த மொத்தம் 5 மார்க்கு பார்த்தோன்னா 2 5 மார்க் கேட்பாங்களா, 2 5 மார்க்குமே ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் அட்லீஸ்ட் நான் ஒரு 5 மார்க்காவது அடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 5.5 இதை பார்த்துட்டீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் இருக்குது. ஓகேவா? அடுத்து 6th சாப்டர். இப்போ 6th சாப்டர்லையும் நம்ம என்ன சொன்னோம்னா கன்ஃபார்மாக வந்து என்ன பண்ணலான்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எங்கன்னா 6.7 எக்ஸசைஸில் இருந்து, அதாவது இந்த 1 பேராமீட்டர் 2 பேராமீட்டர் 3 கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். அது போக இன்னொன்று 6.1 எக்ஸசைஸ் 6.1ல் 10th சம்மு, அதாவது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த 4 சம்மில் இருந்தும் ஒரு கொஷின் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 6.7லேருந்து பேராமெட்ரிக்கு இந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 5 மார்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரே ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய சிலபஸில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக A + B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா காஸ்
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்மளுக்கு புக்கில் இருக்கிறது. அங்கே எப்படி இருந்துச்சுன்னா கொஷின் பேப்பரில் பப்ளிக் கொஷின் பேப்பரில் காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இருந்துச்சு. ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏயும் பீட்டாக்கு பதிலாக பியும் இருந்துச்சு. நம்மளுக்கு அப்படி வச்சுருந்தாலுமே நம்மளுக்கு என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா சால்வ் பண்ண தெரியணும். ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பீட்டாவுக்கு பதிலாக வந்து பியை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சம்ம சால்வ் பண்ண தெரியும். ஓகேவா? சரி, 6th சாப்டரில் இதெல்லாம் இம்பார்ட்டன்னா exercise 6.1ல 9th sum 10th sum 6.3 6.4 6.5 6.7 6.2 அவ்வளோ 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன் இல்லை. 6.3ல வந்து 4th சம்மில் இருக்கக்கூடிய எல்லாமே. அதே மாதிரி 6.22 23ல ஃபர்ஸ்ட்டு செகண்ட், 6.4ல தேர்ட் சம்மும் 6.27 6.5ல ஃபோர்த்து சம்மு 6.33 34 35 6.6க்கு அந்தளவுக்கு வந்து 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன் இல்லை. 6.7ல 1 2 3 4 5 6 எல்லாமே 6.44. சேம் அதே மாதிரி தான் 6.8 6.8ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் ஃபோர்த் சம் 6.46 6.9ல வந்து எயித்து சம்மும் 6.55. ஸோ நான் இப்போயே சொல்கிறேன், இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க சென்டம்க்கு எய்ம் பண்ணுறவங்க. இல்லை கொஞ்சம் சம்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது, இந்த சாப்டரில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த 6.1ல இருக்கக்கூடிய காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ், அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ், அந்த ஒரு 4 சம்மும் 6.1ல அந்த பாயிண்ட் சம் இருக்குல்ல, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட். ஸோ இது ரெண்டையும் வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை இது ரெண்டுல இருந்துமே நம்மளுக்கு வந்து 5 மார்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? அடுத்து செவன்த் சாப்டர் வந்து ஒரு ரொம்ப பெரிய சாப்டரும் கூட. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சாப்டர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க்ஸ். அந்த 7.8 இருக்கு இல்லையா, 7.8 7.9 இது ரெண்டுல இருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அது போக ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோ. 7.1ல செகண்டு தேர்டு 8 9 10 7.6 7.7 7.9 7.10 7.2ல பார்த்தோன்னா 5 6 7 இங்கே வந்து என்ன இருக்கும் 7.13 14 15 அது போக 17 18 7.3ல 7.4 7.4ல ஃபர்ஸ்ட்ல 4th 5th 6th எக்ஸாம்பிள் வந்து 7.24. அதே 7.6ல செகண்ட் சம்மு தேர்ட் சம்மு ஃபோர்த் சம்மு ஃபிஃப்த்து சம்மு 43 44 45 7ல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த 3 சம்மு, செகண்டில் 3 சம்மு, தேர்டு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 50 53 55 அடுத்து 56 57 60 61 8ல பார்த்தோன்னா 4ல இருந்து 4 5 6 7 8 9 10 12 எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 62 63 64 65 அடுத்து 9ல பார்த்தோன்னா செகண்டில் இந்த ஃபர்ஸ்டில் 5 சம்மும் 69 70 71 72. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறையா சம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய கொஷினை கன்ஃபார்மாக என்ன பண்ண முடியும்னா நம்ம அடிக்க முடியும். இல்லை என்னால் இவ்வளோ சம் பார்க்க முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஆர்த்தோகோனலின்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும். எல்லாத்தையும் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஏன்னா 7th சாப்டர் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக 7.8 பார்த்துருங்க. ஓகேவா? கண்டிப்பாக 7.8லேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேவா? எல்லா பப்ளிக் கொஷின் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் இதுக்குள்ளே சுற்றி கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கொஷின் இருக்குது. அது போக இப்போ ரிமைனிங் இப்போ நான் 7.8 சொல்லிட்டேன். இது போக ஒரு வேளை 2 கொஷின் கேட்டுட்டாங்கன்னா அப்போ இன்னொரு கொஷின் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இந்த 3 சம்மு 50
15, 17, 18 இந்த 3 கொஸ்டின்ல இருந்து கன்ஃபார்மாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டி 90% இருக்குது. ஏன்னா திருப்பி 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 இந்த 3 கொஸ்டின்குள்ளேயே தான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எல்லாமே பார்த்துக்கோங்க. சென்டம் அடிக்கணும், எந்த கொஷினும் லீவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா எல்லா கொஷின் பார்த்துக்கோ. கண்டிப்பாக இதை தாண்டி கொஷின்ஸ் வர வாய்ப்பே இல்லை. இல்லை எனக்கு டைம் கம்மியாக இருக்கே, நான் இது வரைக்கும் 7th சாப்டர் வந்து ஒரு ஆப்ஷனலாக தானே வச்சுருந்தேன், என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த 3 சம்மை நல்லா பார்த்துட்டு 7.8 மட்டுமாவது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து 2 கொஷின் கேட்டால் உங்களால் 2 கொஷின் அடிக்க முடியும். ஆனால் அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கொஷின் ஒன்றாலும் ஷுவராக வந்து அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்காச்சும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து 7th சாப்டர் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து 8th சாப்டர். 8th சாப்டரில் வந்து 5 மார்க்ஸ் பார்த்தோம்னா 8.4ல் செகண்டில் ஃபர்ஸ்ட்டு செகண்டும் 7ம் 8ம் 8.13 8.14 அதே மாதிரி 8.16ல் 6 7 9 8.7ல் 2 3 5 6 அதே மாதிரி 8.22 ஸோ சம்ஸ் இங்கே கம்மி தான். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 8th சாப்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 மார்க் கேட்டாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 12 சாப்டர்ல இருந்துமே 5 மார்க் வரும் அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு சில இப்போ 2 சாப்டர்ல இருந்து தான் 2 கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. இப்போ 12 சாப்டர்ல என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சாப்டரை வந்து விட்டுறலாம். அதாவது 5 மார்க்கு கேட்காம கூட விட்டுட்டு ஒரு 3 சாப்டர்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 கொஷினாக வந்து கேட்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு இந்த எய்தர் சாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்னன்னா ஏயும் பியும் தெரியும், ஏயும் பியும் தெரியாது. ஒன்று ஏபி தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கொஷினில். அடுத்த கொஷினில் பார்த்தோன்னா ஏயும் பியும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாது, தெரியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சாப்டருமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஓகே இந்த சாப்டர் வேண்டாம் அப்படின்னு. அப்படி இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்கே அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம்ல அதை மட்டும் படிச்சுட்டு கான்செப்ட் என்ன, ஒரு வேளை 5 மார்க் எடுக்க முடியலனால அந்த இடத்துல ஒரு 3 மார்க் 4 மார்க் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன. நான் இப்போ எனக்கு வந்து என்னன்னா சும்மா நான் இதை ஒரு அட்டன் பண்ணி இதுதான் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் எழுதுனா எனக்கு வந்து ஒரு 2 மார்க் கிடைக்கும், இதெல்லாம் எழுதுனா எனக்கு ஒரு 3 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரிக் இருக்கும். ஓகேவா? அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். 5 மார்க் அப்படிங்கிறது செம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டாப் டு பாட்டம் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதி ஆன்சர் கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா 5 மார்க். என்னால் அந்த ஏயும் பி எனக்கு 2மே தரலையப்பா, என்னால் அட்டனே பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் 5 மார்க் விடுற இடத்துல ஒரு 3 மார்க் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஓகே தானே. அப்போ சில கொஷின்ஸை எப்படி ஈஸியாக 2 மார்க் 3 மார்க், ஒரு 5 மார்க்னா ஈஸியாக 3 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 5 மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான் கஷ்டம். ஆனால் 3 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 3 மார்க் கொஷின் வச்சுக்கோங்களேன், ஒரு 1லேருந்து 2 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். எந்த கொஷின் எடுத்தாலும் ஈஸியாக 1 மார்க் 2 மார்க் வந்து எடுத்துடலாம். 3 மார்க் கொஷினுக்கு 3 மார்க் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா அதுதான் ஃபுல் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் 2 மார்க் கொஷினில் 1 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த 2 மார்க் எடுக்கிறது தான் கஷ்டம். அப்போ நம்மளுக்கு அந்த தெரியாத கொஷினில் ஃபுல் மார்க் அடிக்க முடியலைன்னாலும் ஒரு பாதி மார்க் ஆச்சு எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸி ட்ரிக்கையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.